போது அது ஒரு அமைதியாக இருப்பது போல அனைவருக்குமே தெரிய ஆரம்பிக்குங்க. ஆனா அந்த அமைதிக்குள்ள எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க அமைதியாக இருந்தாலுமே அந்த அமைதிக்கு காரணம் என்ன அப்படின்னு மற்றவங்க யோசிக்கணும். இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையில பட்ட அவமானங்கள், வாழ்க்கையில பட்ட பிரச்சனைகள், சிறு வயதிலிருந்து அனுபவித்த சில கஷ்டமான சூழ்நிலைகள், இதையெல்லாம் நினைத்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம அமைதியாக இருக்கணும். நீங்க வாழ்க்கையில பட்டு சிறு வயதிலிருந்தே நீங்க தெரிந்து கொண்டு, சிறு வயதிலிருந்தே நீங்க தெரிந்து கொண்டீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நம்ம தேவையில்லாம பேசக்கூடாது, தேவையில்லாம வாயவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்க அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஆனா ஒரே ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு தருணமானது உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கும். அந்த ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முடிவா இருக்கும். ஆனா அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனம் அமைதியாக இருந்திருக்கும், அமைதியாக இல்லாம இருந்திருக்கும். ஒரு பக்கம் உங்களுடைய குடும்பத்தின் எதிர்பார்ப்பு, குடும்பம் நம்மளை பத்தி எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க, நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்முடைய குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்படும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே உங்களுடைய குடும்பத்தை பத்தி யோசித்து யோசித்து நீங்க அந்த ஒரு முடிவை தவற விட்டுலாமா இல்லை எடுக்கலாமா, நம்மளை மட்டும் பத்தி யோசிக்கலாமா, நம்முடைய குடும்பத்தை பத்தி யோசிக்கணுமா அப்படின்னு பல தடவைகள் நீங்க யோசித்திருப்பீங்க. யோசித்து உங்களுடைய குடும்பத்தை பத்தியான ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், மற்றொரு பக்கம் உங்களுடைய உள்ளம் சொல்லக்கூடிய உண்மை, மூன்றாவது பக்கம் மற்றவங்க என்ன சொல்லுவார்கள் அப்படின்னு ஒரு பயம். இந்த மூன்று விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனா அந்த ஒரு முடிவை நீங்க சரியாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு முடிவா இருக்கும். ஆனா நீங்க என்ன எடுப்பது அப்படின்னு தெரியாம மனசுக்குள்ள ஒரு பயத்தையும் வைத்துக்கொண்டு அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஓட்டி கொண்டே இருப்பீங்க. இந்த 3 விஷயங்களுமே உங்களுடைய கவனத்தை சிதறடித்திருக்கும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கலாம், எந்த விஷயத்தை எடுத்தா நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தெரியாம, இந்த 3 விஷயங்களிலும் நம்ம என்னத்த பண்ணலாம் அப்படின்னு தெரியாம முழித்து கொண்டிருந்த காலங்கள் நிச்சயமா இருக்கும். நீங்க எடுத்த முடிவுகள் கூட உங்களுடைய முடிவாக கூட இருக்கல. அது உங்களுடைய மன அழுத்தத்தின் விளைவாக மாறிவிட்டது. ஆரம்பத்துல அதை நீங்க எடுக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துருக்கும். ஆனா போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை மட்டுமே உருவாக்கி கொண்டு இருந்ததுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி முடிவுகள் மட்டுமல்ல, நீங்க தேர்வு செய்த எல்லா பாதைகளுமே இதுவாக மட்டும்தான் இருந்தது. நீங்க போன வேலையாக இருக்கட்டும், படித்த படிப்பாக இருக்கட்டும், யாரையோ ஒரு நபரையோ நண்பரையோ நீங்க தேடி போயிருப்பீங்க. அவங்க அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி தவறுகளையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அந்த முடிவை நீங்க சில நாட்கள்ல மாத்திருப்பீங்க. ஆனா அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நிம்மதியை கொடுத்து இருக்காது. நான் எனக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கணுமோ, எனக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருந்தா இப்ப நான் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை கிடையாது அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்பீங்க. கேள்வி கேட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையை நம்மளே தொலைச்சிட்டோமோ அப்படின்னு இரவு நேரங்கள்ல அழுது புலம்பாத நாட்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்காதுங்க. மாறாக இன்னும் அதிகமான ஒரு குழப்பத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்ன பண்ணா நன்மைகளை கொடுக்கும், இனிமே நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் உங்களை சுத்தி சுத்தி எழுந்து கொண்டே இருக்குங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். நான் எதையும் சரியாக முடிவு செய்ய முடியாதவனா என்று உங்களையே நீங்க சந்தேகப்பட வைத்த தருணங்கள் கூட நிச்சயமா இருக்கும். அது உங்களுடைய மனத்தையும் உடைத்திருக்கும். நம்ம எவ்வளவோ பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்றோம். இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையை எப்படி நான் கொண்டு போகணும் அப்படின்னு தெரியாம எவ்வளவோ முடிவுகள் எடுக்கேன். ஆனா என் முடிவுகள் அனைத்துமே தவறாகத்தான் முடியுது. ஏதாவது ஒரு பிரச்சனைகளிலும் கொண்டு போய் முடித்து விடுகிறது. நான் என்னத்தான் பண்றது, என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படித்தான் வாழ்றது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாம இன்னமும் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக நிச்சயமா இருக்கும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்களும் சில நண்பர்களும் இருப்பாங்க. உங்களுக்காக நல்லதுதான் நினைப்பாங்க. ஆனா அவங்களுடைய வார்த்தைகள் உங்கள் உள்ள குரலை மௌனமாக்கி கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு நல்லது பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம நல்லா இருக்கோம், ஆனா இவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய நல்ல மனசை புரிந்துக்கிட்டு இந்த மாதிரி சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க. அவங்க சில வார்த்தைகள் சில குரல்கள் பேசுவாங்க. ஆனா அது உங்க நன்மைக்காக பேசுவாங்க. ஆனா அதுவும் இப்ப அவங்க பேசினதும் உங்களுடைய மௌனமானது நிச்சயமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அது தொடுகின்ற அளவுக்கு உங்களுடைய குரல்களானது உங்களுடைய பேச்சானது நிச்சயமாக இருக்கும். அதனால என்ன செய்யறதுன்னு கூட தெரியாம நீங்க மௌனமாக ஆகி விடுவீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்து நீங்க என்ன பேசுவதுன்னு தெரியாம அமைதி காத்திருப்பீங்க. இந்த மாதிரி தருணங்கள் நிச்சயமாக உண்டுங்க.
மற்றும் ஒருவர் இருப்பாங்க, சேஃபா போ அப்படின்னு கூறியிருப்பாங்க. இன்னொருத்தவர் ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு உங்களை பயமுறுத்தி இருப்பாங்க. மூன்றாவது நபர் நீங்க அதை செய்ய முடியாது அப்படின்னு உங்களுடைய தன்னம்பிக்கையை உடைத்திருப்பாங்க. இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முதல் நபரை மட்டும் நீங்க தேர்வு செய்துக்கோங்க. முதல் நம்பரை நீங்க தேர்வு செய்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பயணித்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமா நடக்குங்க. இந்த 3 குறள்களுமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை குழப்பமா மாத்திருக்கும். ஆனா நீங்க எந்த குறள் சொல்றதை கேட்குறீங்களோ அந்த ஒரு குறளால மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். அது உங்களுடைய முதல் குறளாக இருக்கும். உங்களை எப்பொழுதுமே நீ பண்றது சரிதான், ஆனா அதை நீ சேஃபா பண்ண அப்படின்னு உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நம்மளால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு வெறியும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் நிச்சயமா ஏற்படும். அதனால நீங்க முதலாவது குறளை தேர்ந்தெடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னமும் அழகாக மாறும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில 3 பெரிய மாற்றங்கள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். நீங்க தேர்ந்தெடுத்த பாதைகள் கூட மாறி இருக்கும். உங்களுடைய உறவுகள் கூட தூரமாக இருக்கும். முக்கியமா உங்களுடைய மன அமைதியும் முடிந்திருக்கும். அதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியாக எடுங்கள். சரியாக எடுத்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் கூட நீங்க நினைத்தபடி மற்றவங்களிடம் போகாமல் இருந்திருக்கும். நீங்க பேசுவது ஒன்றாக இருக்கும், அவங்க புரிந்து கொண்டது ஒன்றாக இருக்கும். அதனால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே நடக்க போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய அதிபதி மிகப்பெரிய ஒரு புதிய தொடக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஆரம்பமாக்க போகிறார். உங்களுடைய அதிபதியாக இருப்பது சந்திர பகவான். உங்களுக்கு மிகவும் ஒரு ஆதரவான ஒரு நாளாக இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நிச்சயமாக மாறப்போகிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு கெடுதல்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே உங்களுடைய பகவான் அதிபதி கொடுத்து கொண்டிருந்தார். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவரை இருந்த குழப்பங்கள் இப்போது மெதுவாக உங்களுக்குள்ள மறைய ஆரம்பிக்கும். மறைத்து அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தாங்க உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்துல அமர்ந்திருக்கார். நீங்க மனதிற்குள்ள ஒரு தெளிவானது பிறக்கும். உங்களுடைய அதிபதியால நீங்க எந்த விதமான முடிவுகளை எடுக்கணும், 3-4 முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் எந்த ஒரு முடிவை நம்ம தேர்வு செய்யணும், அந்த முடிவால நம்முடைய எதிர்காலம் எப்படி மாறும் என்பதை நீங்க இந்த ஒரு நேரத்தில் புரிந்து அந்த ஒரு முடிவை நீங்க எடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படும். நீங்க இனிமே எடுக்கக்கூடிய முடிவுகள் உறுதியானவையாக இருக்க வேண்டும். உறுதியானவையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். எனவே நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் கூட மற்றவங்களை கவரணும். நீங்க எடுத்ததும் மற்றவங்களுக்கு புரியாத மாதிரி பேசக்கூடாது. மூஞ்சில அடிக்கிற மாதிரி பேசக்கூடாது. நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எதிர்க்க இருக்கக்கூடிய அது ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் அவங்கள கவரக்கூடிய வகையில் இருக்கணும். உங்களை பார்த்ததும் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பும் உங்களை பார்த்ததும் வரணும். அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சால நீங்க மற்றவங்களுக்கு காட்டணும். அந்த அளவுக்கு நீங்க வளர வேண்டும். எப்பொழுதுமே மௌனமாகவும் இருக்கக்கூடாது. வெளிப்படையாக நீங்க பேசுங்க. மனதிற்குள் தோன்றுவதை வெளிக்காட்டுங்கள். அப்பொழுதுதான் மற்ற நபர்களும் உங்களுக்குள்ள பேச ஆரம்பிப்பாங்க. அவங்களும் உங்களை ஒரு நபராக மதிக்கவும் செய்வாங்க. இனிமே எடுக்கக்கூடிய முடிவுகள்ல உறுதியாக இருங்க. ஏதாவது ஒரே ஒரு முடிவை எடுங்க. அதுல தவறு ஏற்பட்டாலுமே அதுல நீங்க உறுதியான ஒரு முடிவை எடுங்கள். நிச்சயமா அது எதிர்காலத்துல உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஐடியாக்கள் என்ன தெரியுமா? இப்போது உங்களுடைய வருமானமாக மாறும். உங்களுடைய மனதிற்குள்ள ஏகப்பட்ட ஐடியா இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வருமானமா மாறும். என்னென்ன பண்ணணும்னு நினைச்சீங்களோ அது அனைத்தையும் நீங்க இந்த ஒரு நேரத்துல நிறைவேற்றுவீங்க. சில முக்கியமான முடிவுகளை நிறைவேற்றுவதன் மூலம் அதற்கான ஒரு ஊதியம் உங்களுக்குன்னு கிடைக்கும். அதனால உங்களுக்கு சைடு இன்கமும் இந்த ஒரு நேரத்துல நிச்சயமா வர தொடங்கும். நீங்க உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமை உங்களுக்குள்ள நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் உருவாகும். காதலித்த நபர்களிடமோ திருமணமான நபர்களிடமோ நீங்க உங்களுக்குன்னு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்குன்னு நிச்சயமா உருவாகும். உங்களுடைய வெற்றியின் காரணமாக இது எல்லாமே மாறி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களும் போதுமான அளவுக்கு பணமும் உங்களுடைய வாழ்க்கையில சேரவும் ஆரம்பிக்குங்க. 3 பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். முதல் அதிர்ஷ்டமா இருப்பது உங்களுடைய நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்குன்னு கிடைக்கும். ஒரு உண்மையான ஒரு உறவும் உங்களுக்கு நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஒரு எதிர்பாராத அளவுக்கு பண வரவும் கிடைக்கும். இதுவரை நீங்க பேசியது பிரச்சனையாகவே முடிந்திருக்கும். ஆனா இனிமே நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு பாதைக்கு நிச்சயமா கொண்டு போகுங்க. மற்றவங்க உங்களுடைய வார்த்தையை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை பேசுறத நிச்சயமா அவங்க கேட்பாங்க, முக்கியமா நம்புவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா உருவாகும். ஒரு நாள் நீங்க உங்களுக்காகவே சொல்லுவீங்க, இதுதான் என்னுடைய பாதை. அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக உங்களுக்கு மாறக்கூடியதாக இருக்கும். நீங்க பல தடைகளை கடந்து வந்ததுக்கு அப்புறம்
இப்போது ஒரு பாதையை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. அந்த ஒரு பாதை தாங்க உங்களுக்குள்ள அமைதி, பணம், மரியாதைன்னு எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பண்ண வேண்டிய இந்த ஒரு நாளில் வரக்கூடிய இந்த ஒரு நாளில் நீங்க பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம், காலையில எழுந்ததும் அம்மனை நீங்கள் நினைத்து ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி, முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் தீபத்தை ஏற்றுங்கள். முடியாதவர்கள் வீட்டில் அம்மனுடைய உருவக படத்திற்கு முன்பு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி, என்னுடைய மனக்குழப்பத்தை நீக்கி எனக்கு தெளிவை கொடு என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். அனுபவங்களும் நிச்சயமா நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே நடக்க போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய அதிபதி மிகப்பெரிய ஒரு புதிய தொடக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஆரம்பமாக்க போகிறார். உங்களுடைய அதிபதியாக இருப்பது சந்திர பகவான். உங்களுக்கு மிகவும் ஒரு ஆதரவான ஒரு நாளாக இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நிச்சயமாக மாறப்போகிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு கெடுதல்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே உங்களுடைய பகவான் அதிபதி கொடுத்து கொண்டிருந்தார். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவரை இருந்த குழப்பங்கள் இப்போது மெதுவாக உங்களுக்குள்ள மறைய ஆரம்பிக்கும். மறைத்து அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தாங்க உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்துல அமர்ந்திருக்கார். நீங்க மனதிற்குள்ள ஒரு தெளிவானது பிறக்கும். உங்களுடைய அதிபதியால நீங்க எந்த விதமான முடிவுகளை எடுக்கணும், 3-4 முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் எந்த ஒரு முடிவை நம்ம தேர்வு செய்யணும், அந்த முடிவான நம்முடைய எதிர்காலம் எப்படி மாறும் என்பதை நீங்க இந்த ஒரு நேரத்தில் புரிந்து அந்த ஒரு முடிவை நீங்க எடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படும். நீங்க இனிமே எடுக்கக்கூடிய முடிவுகள் உறுதியானவையாக இருக்க வேண்டும். உறுதியானவையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். எனவே நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் கூட மற்றவங்களை கவரணும். நீங்க எடுத்ததும் மற்றவங்களுக்கு புரியாத மாதிரி பேசக்கூடாது. மூஞ்சில அடிக்கிற மாதிரி பேசக்கூடாது. நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எதிர்க்க இருக்கக்கூடிய அது ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் அவங்கள கவரக்கூடிய வகையில் இருக்கணும். உங்களை பார்த்ததும் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பும் உங்களை பார்த்ததும் வரணும். அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சால நீங்க மற்றவங்களுக்கு காட்டணும். அந்த அளவுக்கு நீங்க வளர வேண்டும். எப்பொழுதுமே மௌனமாகவும் இருக்கக்கூடாது. வெளிப்படையாக நீங்க பேசுங்க. மனதிற்குள் தோன்றுவதை வெளிக்காட்டுங்கள். அப்பொழுதுதான் மற்ற நபர்களும் உங்களுக்குள்ள பேச ஆரம்பிப்பாங்க. அவங்களும் உங்களை ஒரு நபராகவும் மதிக்கவும் செய்வாங்க. இனிமே எடுக்கக்கூடிய முடிவுகள்ல உறுதியாக இருங்க. ஏதாவது ஒரே ஒரு முடிவை எடுங்க. அதுல தவறு ஏற்பட்டாலுமே அதுல நீங்க உறுதியான ஒரு முடிவை எடுங்கள். நிச்சயமா அது எதிர்காலத்துல உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஐடியாக்கள் என்ன தெரியுமா? இப்போது உங்களுடைய வருமானமாக மாறும். உங்களுடைய மனதிற்குள்ள ஏகப்பட்ட ஐடியா இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வருமானமா மாறும். என்னென்ன பண்ணணும்னு நினைச்சீங்களோ அது அனைத்தையும் நீங்க இந்த ஒரு நேரத்துல நிறைவேற்றுவீங்க. சில முக்கியமான முடிவுகளை நிறைவேற்றுவதன் மூலம் அதற்கான ஒரு ஊதியம் உங்களுக்குன்னு கிடைக்கும். அதனால உங்களுக்கு சைடு இன்கமும் இந்த ஒரு நேரத்துல நிச்சயமா வர தொடங்கும். நீங்க உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமை உங்களுக்குள்ள நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் உருவாகும். காதலித்த நபர்களிடமோ திருமணமான நபர்களிடமோ நீங்க உங்களுக்குன்னு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்குன்னு நிச்சயமா உருவாகும். உங்களுடைய வெற்றியின் காரணமாக இது எல்லாமே மாறி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களும் போதுமான அளவுக்கு பணமும் உங்களுடைய வாழ்க்கையில சேரவும் ஆரம்பிக்குங்க. 3 பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். முதல் அதிர்ஷ்டமா இருப்பது உங்களுடைய நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்குன்னு கிடைக்கும். ஒரு உண்மையான ஒரு உறவும் உங்களுக்கு நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஒரு எதிர்பாராத அளவுக்கு பணவரவும் கிடைக்கும். இதுவரை நீங்க பேசியது பிரச்சனையாகவே முடிந்திருக்கும். ஆனா இனிமே நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு பாதைக்கு நிச்சயமா கொண்டு போகுங்க. மற்றவங்க உங்களுடைய வார்த்தையை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை பேசுறத நிச்சயமா அவங்க கேட்பாங்க, முக்கியமா நம்புவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா உருவாகும். ஒரு நாள் நீங்க உங்களுக்காகவே சொல்லுவீங்க, இதுதான் என்னுடைய பாதை. அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக உங்களுக்கு மாறக்கூடியதாக இருக்கும். நீங்க பல தடைகளை கடந்து வந்ததுக்கு அப்புறம் இப்போது ஒரு பாதையை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. அந்த ஒரு பாதை தாங்க உங்களுக்குள்ள அமைதி, பணம், மரியாதைன்னு எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பண்ண வேண்டிய வரக்கூடிய இந்த ஒரு நாளில் நீங்க பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம்,
காலையில எழுந்ததும் அம்மனை நீங்கள் நினைத்து ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி, முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் தீபத்தை ஏற்றுங்கள். முடியாதவர்கள் வீட்டில் அம்மனுடைய உருவக படத்திற்கு முன்பு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி, என்னுடைய மனக்குழப்பத்தை நீக்கி எனக்கு தெளிவை கொடு என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.